எனக்கு மக்காச்சோளம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதான் அப்பா வாங்கிட்டு வந்ததும் அப்படியே நம்ம உரித்து சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி என்னலாம் பண்ணலான்னு பார்த்தா, மக்காச்சோளம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். மக்காச்சோளத்தையும் நம்ம கிரேவி பண்ணலாம், கிறிஸ்பி கார்ன் மசாலா பண்ணலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கு நம்ம எண்ணெய் சூடானதும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதா பிளான். ஸோ நான் எந்த மசாலாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன சின்ன நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு அப்படி போட்டு தாளிச்சிட்டு, கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸான பீன்ஸ், கேரட், அப்புறம் உதுத்து வச்சுருக்க கார்ன், இது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இது கூடவே கொஞ்சம் வீட்டில் வந்து வாடி போன அவரைக்காய் இருந்துச்சு. ஸோ அதை வந்து தூர தான் போடணும். அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அவரைக்காவோட அந்த சீடு இருக்குல்லையே, அதை மட்டும் எடுத்து இது கூடவே போட்டு கொஞ்சம் வேக வச்சு மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வெந்ததான், பட் கேரட்டும் பீன்ஸும் வேகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுட்டேன். இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம நல்லா ஆற வச்சு வச்சுருக்க சாதம், நான் நார்மல் வீட்டு பொன்னி அரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே லுக் வைஸ் கூட உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் வேணால் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சாதத்தை அப்படியே ஆற வச்சு அதை நம்ம இது கூடவே போட்டு கிளறிட்டு, கூடவே பெப்பர் பவுடர், நம்ம நார்மலி ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் போனீங்கன்னா ஒன்லி பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் தான் இருக்கும். அது அப்படியே இருந்துச்சுங்க. நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு. தம்பி சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால். பொதுவாகவே நம்ம சிப்ளிங்ஸ் தான் அப்படி தான், கூட பிறந்தவங்கன்னா வேறு எப்படி, நம்மளை பாராட்டுறதுலாம் வாயில் வராத விஷயம் தானே. பட் அவனே சாப்பிட்டுட்டு, எப்போவுமே என் தம்பி வந்து என்னை வந்து நான் ஒரு டிஷ் பண்ணி கொடுத்து நல்லா இருக்கான்னு கேட்டேன், ஆவரேஜ் ஆர் புவர் அப்படி தான் சொல்லுவான். பட் இது வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நான் கிறிஸ்பி கார்ன் பண்ணியிருந்தேன். அதுவுமே நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம நார்மல் கார்னை வந்து மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான். ஸோ அதுவும் அடுத்த ரெசிப்பியில் சொல்கிறேன். பட் நீங்கள் இந்த ரெசிப்பியை இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபுல்லி இந்த கார்ன் அண்டு கேரட், அந்த பீன்ஸ் எல்லாமே ரிச் ஒரு லுக் வைஸ், அது பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஆரஞ்சு, அந்த எல்லோ, அப்புறம் க்ரீன், அப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பர் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குழந்தைங்களுக்கும் அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கொடுங்க. ஏன்னா இது ரொம்பவே சத்து. கார்னில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது அண்ட் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அடிக்கடி கார்ன் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தி. நம்ம அதில் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.